ब्रह्ममुखे रौद्ररूपण्याम् अभय अस्ताङ्गरकरुणामूर्ति सर्वाविधं लोकरक्षकं पावविमोचनं दुरितनिवारणं लक्ष्मीगणाशं देवी अनेकं श्री लक्ष्मी नारसिंहाय नमो नमः. அருள்மிகு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் சிங்கிரி கோயில் வேலூர் மாவட்டம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சன்னிதானம் வந்து 1300 வருஷம் ஆகுது. பல்லவர் காலத்துல ராஜநாராயணன்ற ஒரு ராஜா, அவருக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்லை. அடிக்கடி சோழிங்கர் போறதுண்டு. ஒரு நாள் அவர் வந்த பரிவாரங்களோடு அங்கே தங்குற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த மலைக்கு பேர் வந்து சுதர்சனகிரி அப்படின்ற மலை. இந்த சுதர்சனகிரின்ற மலையில வந்து சங்கு சக்கரநாமமா இருக்கேன், எனக்கு ஒரு சன்னதி நிர்மாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராஜா கனவுல சொன்னார். எப்படி பண்றது அப்படின்னும் போது எல்லா இடத்துல தாயார் வந்து இடது பக்கத்தில் வச்சுட்டு இருப்பேன், எனக்கு விசேஷமா வந்து வலது பக்க தாயாரோட கல்யாண திருக்கோலத்தில் அந்த மலையில நான் சேவை சாதிக்கணும், அதனால எனக்கு இங்க ஒரு சன்னதி நிர்மாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால பண்ணது. தாயார் வந்து எல்லா இடத்துலையும் இடது பக்கத்தில் இருக்கும். இங்க விசேஷம் வந்து வலது பக்க தாயார். இங்க வந்து பாத்தீங்கன்னா பரிகார ஸ்தலம் தான் இது. அதாவது புத்திரபாக்கியம், கடன் பிரச்சனை, அப்புறம் தீராத கோர்ட் வழக்கு, பெருமாள்கிட்ட என்னென்ன நம்ம கஷ்டங்கள் இருக்குதோ அதையும் இது உண்டு. அதே மாதிரி மாசத்துல ஒரு நாள் சுவாதி நட்சத்திரம், பெருமாள் நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம் இங்க விசேஷமா இருக்கும். அதே இப்போ புரட்டாசி சனிக்கிழமை 4 சனிக்கிழமையும் இங்க விசேஷமா இருக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் வாரத்துல பாத்தீங்கன்னா சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமை விசேஷமா இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை விசேஷமா இருக்கும். அப்புறம் ஜனவரி 1 வைகுண்ட ஏகாதசி, இப்போ அடுத்த சுவாதி வந்து 3வது சனிக்கிழமையே வருது. இங்க வந்து பெருமாள்கிட்ட நாளை என்பது இல்லை நரசிம்மர் என்ற இடத்துல அது மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் பெருமாள் வந்து அனுகிரகம் பண்றார். ஸ்ரீயக்காந்தாய கல்யாணதையே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். நமோ நரசிம்ம.